கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய நிதியை தரவில்லை என்று ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்குவோம் என மிரட்டி அடிப்பணிய வைக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் காட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த காட்டமான பதிலை அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் விவரம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக தமிழக அரசு சார்பில் குறைவான தொகை மட்டுமே வழங்குவதாக கூறிதான் தனியார் மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ஏற்கனவே நீதிபதி தண்டபாணி விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது 2024-25 ஆண்டு கல்வி கட்டணத்தை நிர்ணயித்த கட்டணத்தையும் 25-26 கல்வி ஆண்டுக்கான கட்டணத்தை மாற்றி அமைக்கப்பட்ட கட்டணத்தையும் செலுத்த அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி உரிய தொகை வழங்கப்படவில்லை என கூறிதான் அந்த தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளிகள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன் நீதிமன்ற உத்தரவுப்படி உரிய தொகையை தமிழக அரசு வழங்கவில்லை என வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ 60% நிதியை ஒன்றிய அரசு தர வேண்டும் என்றும் 40% தொகை மாநில அரசு தன்னுடைய பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் நிலையில தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே மத்திய அரசினுடைய அந்த நிதி வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதி கொடுப்பார்களே என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஒன்றிய அரசினுடைய இந்த மிரட்டலுக்கு தமிழக அரசு என்றும் அடிபணியாது என்றும் இது குறித்து உரிய அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.